கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உள்பட 4 பேர் பலியானார்கள். ஒருவர் படுகாயமடைந்தார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது அருந்திவிட்டு காரை ஓட்டி வந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக ராஜன் என்பவரிடம் ரூபாய் 1.50 லட்சம் லஞ்சம் வாங்கிய நாகர்கோவில் நேசமணி நகர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரீஷ் வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார்.